ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் என்றால், திணையை வச்சு திணை சிக்கன் போட்டு ஒரு உருண்டை செய்ய போறேன். அதான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றேன். அந்த காலத்தில் அதிக அளவான மக்கள் சாப்பிட்ட உணவு திணை. அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கோவா வெட்டி வச்சிருக்கிறேன், இந்த கப்பால ஒரு 3/4 கப் அளவு. மற்றது திணை அவிச்சு வச்சிருக்கிறேன் உப்பு போட்டு. மற்றது வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதுக்கு உரைப்புக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சள் தூள், மிளகு தூள், உப்பு, இங்கே கிடைக்கக்கூடிய இலை, கருவேப்பிலை இலையோடைய இந்த இலை சேர்க்குறேன். இதுதான் சேர்க்க போகிறேன். மற்றது 600 கிராம் இறைச்சி, தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது கோழி இறைச்சி, எலும்பில்லாத இறைச்சி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதுதான் இங்கே கிடைக்கக்கூடிய திணை. இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு இதுதான் திணை என்று தெரியாது, இப்போது காண்பிக்கிறேன். இதில் நிறைய சத்துக்கள் உண்டு. இதை உண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். வாங்க இப்போ செய்முறைக்கு போகலாம். எல்லா பொருட்களையும் பாத்திரத்தில் சேர்க்கிறேன். இது கோவா, அடுத்தது வச்சிருக்கிற திணை, அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் போடுறேன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போடுறேன், கொஞ்சமாக மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, மற்றது இந்த காய்ந்த இலை, இங்கே கருவேப்பிலை சேருங்கோ அல்லது மல்லியில் சேருங்கோ, இது வாசனைக்காக சேர்க்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் கையில் பூசிக்கொள்கிறேன். பூசிட்டு உங்கள் வீட்டில் பிள்ளைகள் திணை சாப்பிடாட்டி இப்படி செய்து கொடுத்துட்டாருங்கோ, உடனே தட்டு காலியாகிவிடும். உங்களுக்கு விரும்பின டிசைனில் பிடிக்கலாம். தண்ணி அல்லது எண்ணெய் சேர்த்து அடிக்கடி பூசிக்கொள்ளுங்க. தண்ணியில் தொட்டுட்டு பிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முட்டையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நான் முட்டை சேர்க்கல, விரும்பினவர்கள் முட்டை சேர்த்துக்கொள்ளலாம். பொரிக்கும் போது மீண்டும் காண்பிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. இது டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை. இப்போ உருண்டைகளை ஒன்றாக சேர்த்துக்கொள்கின்றேன். 3 விதமான வடிவத்தில் உருண்டை செய்திருக்கின்றேன். உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் மூடி வைக்கிறேன். ஏனென்றால் டக்குன்னு அவியும் உள்ளுக்கு. 1 நிமிஷத்தின் பின் மற்ற பக்கம் திருப்பப்போம். இப்போ மற்ற பக்கம் திருப்புகின்றேன். 2 பக்கமும் வடிவாக வேக விட்டு எடுக்கணும். அடுப்பை குறைத்து வைத்து பொரித்தெடுக்க வேண்டும், ஏனென்றால் உங்களுக்கு வேகாது. மூடி போட்டிங்கன்னா அவிஞ்சிடும் டக்குன்னு. இந்த ஜம்மியான டிஷ் தயாராகிவிட்டது. திணை சாப்பிட விருப்பமில்லாதவர்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் வீட்டில் நான் இப்படி செய்து கொடுப்பேன், அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.